பெண் சக்தியை பத்தி சேலத்துல பேசியிருந்தார். உண்மையிலே பாஜக ஆட்சியில பெண்களுடைய நிலைமை என்ன? பாஜக எம்பியால மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது, அவங்க போராடுனது எல்லாமே பாஜக ஆட்சியில தான். குஜராத்ல பில்கிஸ் பானு வழக்கில குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது மோடி ஆட்சியில் தான். மணிப்பூர்ல பெண்கள் என்னென்ன கொடுமைகளுக்கு ஆளானாங்கன்னு நம்முடைய எம்பிக்கள் கூட போயிட்டு வந்து கதறினாங்களே, அந்த கொடுமைகள் எல்லாம் இரக்கமெல்லாம் வேடிக்கை பார்த்தது மோடி ஆட்சி தான். ஜம்மு காஷ்மீர்ல 8 வயசு குழந்தைய பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கின குற்றவாளிக்கு ஆதரவா 2 பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கள. உத்தரப்பிரதேசத்துல வேலை கேட்டு போன இளம்பெண்ண பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங்கும் அவரோட சகோதரரும் நண்பர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சாங்கள. அது மட்டுமா, அந்த பெண்ணோட தந்தைய அநியாயமா சிறையில வச்சு கொன்னாங்கள. பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான ஒரு பெண்ணை நீதிமன்றத்திற்கு போற வழியிலேயே உயிரோடு கொளுத்துறாங்கட. அதுவும் பாஜக ஆட்சியில தான். இந்த செய்திகளுக்கெல்லாம் பிரதமர்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கா? வருத்தப்படுறேன்னு ஒரு பெயர்களுக்காவது சொல்லி இருக்காங்கன்னா, இந்த லட்சணத்துல பெண் சக்தின்னு பேசுறதுக்கு உங்களுக்கும் பாஜக ஆட்சிக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன அருகதை இருக்கு?